பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்லோவா வேலை பார்ப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துல வெற்றிகள மட்டுமே பார்ப்பாங்க. ஆமாங்க, அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலுமே கொஞ்ச நாளா வந்து மனசுக்கு குழப்பம், மனசுக்கு சங்கடம், ரொம்ப தொந்தரவுகள், டிஸ்டர்ப் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தொழில்ல பார்த்தீங்கன்னா, லாபங்கள் வரும்ன்ட்டு வந்து நான் நான் சில விஷயங்கள் எல்லாம் பண்றேன். அதில பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் நான் நினைச்ச மாதிரி லாபங்கள் வரமாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கேன். நான் என்ன பண்றது அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கய்யா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும், ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க. முருகப்பெருமான் சன்னதிய 6 சுற்றுகள் சுற்றி வாங்க. அரளிப்பூ மாலை போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்கில் ஏத்துங்க. உங்களுடைய கோரிக்கைகள முருகப்பெருமான்ட்ட வைங்க. கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வெற்றிகளை அள்ளித் தருவார் முருகப்பெருமான். இந்த வாரத்தில் 10, 12, 14 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய அனைத்து செயல்களிலுமே வந்து நீங்க சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழில வந்து நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே தொழில்ல வந்து பெரிய லெவல்ல லாபத்த வந்து உங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்தில வந்து நல்ல நல்ல நிகழ்வுகள், நல்ல சந்தோஷமான சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கணும். குடும்ப நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ பிருத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கய்யா. பிருத்திங்கரா தேவி கோவிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும், இல்ல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு போங்க. போய் பிருத்திங்கரா தேவி கோவில்ல குங்கும அர்ச்சனைகள் பண்ணுங்க. அந்த குங்குமத்த வாங்கிட்டு வந்து தினசரி நீங்க நெத்தியில வச்சுக்கோங்க. இது மாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். பிரித்திங்கரா தேவி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை அள்ளித் தருவாள். இந்த வாரத்தில் 9, 11, 13, 15 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனைத்து காரியங்களையுமே வந்து நீங்க சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லா வேலையும் எல்லாமே பார்ப்பாங்க. ஆமாங்கய்யா, பிசினஸ்ல வந்து நான் இந்த அளவுக்கு வந்து வரும், லாபங்கள் வரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம லாபத்த பார்க்கலாம், ஈர்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலுமே நான் நினைச்ச மாதிரி லாபங்கள் வரமாட்டேங்குது. தொழில்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் போய் கொண்ட கடலை மாலை போடுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. நெய் விளக்கு, முக்கியமா நெய் விளக்கு ஏத்துங்க. நெய் விளக்கு ஏத்தி உங்களுடைய கோரிக்கைகளை குரு பகவான் முன்பு வையுங்கள். கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உங்களுக்கு லாபத்தை அள்ளித் தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில் 9, 10, 12, 14 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய லைஃப்ல எல்லாத்துலயுமே சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க.